3 days VBS முடிச்சு இந்த 4th day VBSல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு நம்ம VBSல என்னென்னலாம் பார்க்க போறோம்? நீங்க 3 days VBS பாத்தீங்கல்ல? சொல்லுங்க. First, correct, நம்ம சாங் பார்க்க போறோம். Second, memory verse பார்க்க போறோம். Third, சூப்பர், நம்ம ஸ்டோரி கேட்க போறோம். Fourth, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பார்க்க போறோம். சூப்பர், எல்லாரும் கரெக்ட்டா சொல்லிட்டீங்களே. எல்லாரும் கரெக்ட்டா ஞாபகம் சூப்பரா சொல்லிட்டீங்க. ஓகே, நம்ம இப்போ VBS குள்ள போக போறோம். நமக்காக நம்ம பாஸ்டர் அங்கிள் வந்து பிரேயர் பண்ண போறாங்க. பிரேயர் பண்ணலாங்களா? ஹாய் செல்லங்களா, பிள்ளை நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் ஆசிரிப்பாராக. நம்ம அபிஷேகங்களுடைய இந்த 4ஆண்டு VBS கொடுத்து உங்களை வரவேற்கிறேன். 3 நாள் அழகான செய்தி கேட்டீங்க. தானியேலை பற்றி கதை கேட்டீங்க, எஸ்தரை பற்றி கதை கேட்டீங்க, நோவை பற்றி சரித்திரம் தெரிஞ்சிட்டீங்க. இந்த 4ஆம் நாள் கூட நல்ல ஒரு சரித்திரம் சொல்லுவாங்க, டான்ஸ் சொல்லி தருவாங்க, அழகாக டான்ஸ் ஆடுவாங்க, அப்புறம் மனப்பாட வசனம் சொல்லுவாங்க, அப்புறம் கதை சொல்லி தருவாங்க, அநேக காரியம் செய்ய போகிறாங்க. நல்ல ரெடியாக உட்காந்துருந்தேன்னா நீ ஜோமெண்ட்டே கேட்கணும், ஏதோ கேஷுவல் அப்படியே இருக்கக்கூடாது. ஜோமெண்ட்டே பயபக்தியே கேட்கணுன்னா அங்களுக்கு ஜோம் பண்ண போகிறேன். அவங்களுக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க. இன்றைக்கி இல்லை, நாளைக்கு இருக்குது. நாளைக்கு நான் அன்றைக்கி சொன்ன மாதிரியே தனியாக வரக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டு வந்து உட்காந்துட்டு சந்தோஷமாக கேட்டு ஜோம் பண்ணிட்டு போனேன்னா இப்போ அங்களுக்கு ஜோம் பண்ணிட்டா என்ன குட். ஜபன் சொன்னோடனே முட்டி போட்டிங்க, வெரி குட், நல்ல பிள்ளைங்க. கண்ணை முடிக்கோங்க, குட். கைக்கு பிடிச்சிக்கோங்க, நல்ல பிள்ளைங்க. ஜபம் மட்டும் வாங்கல உங்களுக்காக. இல்லை அன்பின் இயேசுவே, இந்த அருமையான 4ஆம் நாளுடைய அபிஷேக ஊழியங்களுடைய VBSக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 3 நாள் பிள்ளைகளோடு வேதத்துடைய சம்பவங்களை விவரித்து காண்பிச்சிங்க. அழகாக நடனம் பார்த்தாங்க, மனப்பாட வசனம் மனப்பாடம் பண்ணாங்க, அன்றைக்கு கிராஃப்ட்லாம் பார்த்தாங்க. இந்த பிள்ளைகள் ஆசிரிப்பிறாக, இந்த 4ஆம் ப்ரோக்ராம் ஆசிரிப்பிறாக, நடத்துகிறதான நடனமாடுகிறதான டீச்சர்ஸ் பிள்ளைகள் ஆசிரிப்பை ஜெபிக்கிறேன். இந்த 4 VBS முடிக்கும் பொழுது சந்தோஷமாய் கர்த்தர் ஸ்தோத்திரிக்கு உதவி செய்கிறான் ஜெபிக்கிறேன். தரும பிள்ளைகளையும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பதாக. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ப்ரோக்ராம் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பதாக. இதன் மூலமாக நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள, வேதத்தை சம்பளம் அறிந்து கொள்ள கிருபை பாராட்டுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். God bless you. ஓகே, ப்ரோக்ராம் போங்க. பாய். ஓகே, நமக்காக நம்ம பாஸ்டர் அங்கிள் பிரேயர் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன VBSல பார்க்க போறோம்? கரெக்ட், நம்ம ஃபர்ஸ்ட் சாங் பார்க்க போறோம். சாங் பார்க்கலாங்களா? கடலிலே பயணம் போறேங்க, கர்த்தரோடு பயணம் போறேங்க. கடலிலே பயணம் போறேங்க, கர்த்தரோட பயணம் போறேங்க. ஐலேசா ஐலேசா ஏலேலோ ஐலேசா, ஐலேசா ஐலேசா ஏலேலோ ஐலேசா, ஐலேசா ஐலேசா ஏலேலோ ஐலேசா, ஐலேசா ஐலேசா ஏலேலோ ஐலேசா. வந்தாலும் சூறாவளியே வந்தாலும், சுனாமியே வந்தாலும் சூறாவளியே வந்தாலும் பயமில்ல, எனக்கு பயமில்ல, பயமில்ல, எனக்கு பயமில்ல.
படைச்சவரு என் படகில் இருக்கிறாரு, பயமில்ல, எனக்கு பயமில்ல. படைச்சவரு என் படகில் இருக்கிறாரு, பயமில்ல, எனக்கு பயமில்ல. ஐலேசா ஐலேசா ஏலேலோ ஐலேசா, ஐலேசா ஐலேசா ஏலேலோ ஐலேசா, ஐலேசா ஐலேசா ஏலேலோ ஐலேசா, ஐலேசா ஐலேசா ஏலேலோ ஐலேசா. விசுவாசத்தோடு பயணம் செய்வேனே, விசுவாசத்தோடு பயணம் செய்வேனே. என்ன வந்தாலும் முன்னேறி செல்வேனே, என்ன வந்தாலும் முன்னேறி செல்வேனே. படைச்சவரு என் படகில் இருக்கிறாரு, பயமில்ல, எனக்கு பயமில்ல. படைச்சவரு என் படகில் இருக்கிறாரு, பயமில்ல, எனக்கு பயமில்ல. ஐலேசா ஐலேசா ஏலேலோ ஐலேசா, ஐலேசா ஐலேசா ஏலேலோ ஐலேசா, ஐலேசா ஐலேசா ஏலேலோ ஐலேசா, ஐலேசா ஐலேசா ஏலேலோ ஐலேசா. சூப்பரான ஆக்ஷன் சாங் பார்த்தோம் இல்லைங்களா? யாரெல்லாம் ஏசப்பா கூட படகுல பயணம் போக ஆசையா இருக்கீங்க? ஓ, எல்லாரும் ஆசையா இருக்கீங்களா? சூப்பர். இந்த 3 days VBSல நீங்க 3 ஆக்ஷன் சாங்ஸ் பார்த்திருப்பீங்க. அதோட சேர்த்து இந்த ஆக்ஷன் சாங்கையும் நீங்க வீட்ல மறக்காம பிராக்டிஸ் பண்ணுங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாவ், நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டீங்களே. சூப்பர், கரெக்ட். நம்ம மெமரி வர்ஸ் படிக்க போறோம். மெமரி வர்ஸ் படிக்கலாங்களா? உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல. சரி, இப்போ இந்த VBS கிளாஸ்ல நம்ம ஒரு வசனம் பார்க்கலாமா? அது என்னன்னா 1 சாமுவேல் 16:7. அதுல என்ன இருக்குன்னா, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சரி, இப்போ எனக்கு அப்புறம் சொல்றீங்களா? ஓகே. 1 சாமுவேல் 16:7. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இன்னொரு டைம் சொல்லலாமா? 1 சாமுவேல் 16:7. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஓகே, சூப்பரா சொன்னீங்க. இப்போ இந்த வசனத்தை நம்ம ஆக்ஷன்ஸோட சொல்லலாமா? 1 சாமுவேல் 16:7. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இன்னொரு டைம் சொல்லலாமா? 1 சாமுவேல் 16:7. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஓகே, சூப்பரா சொன்னீங்க. சரி, முதல்ல நம்ம தமிழ்ல படிச்சோம். இப்போ இந்த வசனத்தை இங்கிலீஷ்ல பார்க்கலாமா? 1 Samuel 16:7. Man looks at the outward appearance, but Lord looks at the heart. இப்போ எனக்கு அப்புறம் சொல்றீங்களா? 1 Samuel 16:7. Man looks at the outward appearance, but Lord looks at the heart. Okay. இப்போ இந்த வசனத்தை ஆக்ஷன்ஸ் சொல்லலாமா? 1 Samuel 16:7. Man
outward appearance, but Lord looks at the heart. இன்னொரு டைம் சொல்றீங்களா? 1 Samuel 16:7. Man looks at the outward appearance, but Lord looks at the heart. Okay, சூப்பரா சொன்னீங்க. God bless you. நம்ம நல்ல மெமரி வேர்ஸ் படிச்சோம் இல்லைங்களா? இதை நீங்க கண்டிப்பா மறக்காம ஞாபகம் வச்சு டெய்லியும் நீங்க இதை வச்சு ப்ரேயர் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டோரி கேட்க போறோம். யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க ஸ்டோரி கேட்க? ஓ, எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? அப்ப நம்ம ஸ்டோரி கேட்கலாமா? ஸ்டோரி டைம். ஹாய் தம்பி தங்கச்சி, இன்னைக்கு டே 4ஓட ஸ்டோரி டைம். இன்னைக்கு டே 4 எப்படி இருந்துச்சு? பாட்டுலாம் கற்றுக்கிட்டீங்களா? இன்னைக்கு ஆக்ஷன் சாங் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஐலேச பாட்டு தானே. படகுல யார் இருக்கிறா? படைச்சவர் இருக்காரு. அவர் யாரு? அவர் தான் ஏசப்பா. ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது ஒரு கவலையும் இல்லை. அவர் எப்பவுமே நம்ம கை பிடிச்சு நம்மளை தூக்கி எடுக்கிறவராக இருக்காரு. அப்படி தானே? ஓகே, அந்த பாட்டுலாம் நல்லா கற்றுக்கோங்க. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஓகே, யார் யாருக்கெல்லாம் உசைன் போல்ட் தெரியும்? உசைன் போல்ட்னா யார் தெரியுமா? எஸ், அந்த தம்பி சூப்பராக கரெக்டாக சொல்லிட்டான். உசைன் போல்ட் வந்து ஒரு ஆத்லெட். ஆத்லெட்னா யாரு? இந்த ரன்னிங் ரேஸ்லலாம் ஓடுவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஆத்லெட். அவங்கள தான் ஆத்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உசைன் போல்ட்ல என்ன ரொம்ப ஃபேமஸ்னா, அவர் 100 மீட்டர்ஸ் ரேஸை 9.5 செகண்ட்ஸ்குள்ளே ஓடிடுவாராம். அப்போ அவர் எவ்வளோ ஃபாஸ்டஸ்ட் ரன்னர்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நான் என் கூட நீங்கள் 9 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணுறீங்களா? 1 2 3 4 5 6 7 8 9. இதுக்குள்ள அந்த உசைன் போல்ட் வந்து 100 மீட்டர்ஸை ஃபாஸ்ட்டாக ஓடிடுவாராம். இது வரைக்கும் அந்த மாதிரி யாருமே ஓடினதில்லை. அவர் தான் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபேமஸ் ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் ஒலிம்பிக்ஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு மெடலாக வின் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ நான் சொல்ல போகிற கதையில் ஜாக்ன்ற ஒரு பையன் அந்த மாதிரி உசைன் போல்ட் மாதிரி ஒரு ஆத்லெட்டாக ஆகணும்னு அவன் ஆசைப்பட்டானா. இவன் தான் ஜாக். அந்த ஜாக் என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டான்? ஆத்லெட்டாக ஆகணும்னு ஆசைப்பட்டான். ஆத்லெட்னா நான் என்னன்னு சொன்னேன்? இந்த மாதிரி ரன்னிங் ரேஸ்லாம் ஓடுவாங்களா, 100 மீட்டர்ஸ் 400 மீட்டர்ஸ் ரிலே 200 மீட்டர்ஸ் அப்படிலாம் ஓடுவாங்க. உங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டே அப்போ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வைக்கிறாங்களே, நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, ஸோ இந்த ஜாக்கோ ஆத்லெட்டாக ஆகணும்னு ஆசைப்பட்டானா. ஆனால் வந்து அவன் யார்கிட்டயுமே இது வரைக்கும் சொன்னதில்லை நான் இந்த மாதிரி ஆத்லெட்டாக ஆகணும் அப்படின்னு. ஆனால் அவன் ஜோ பண்ணியிருக்கான். ஏசப்பா கிட்ட அவன் சொல்லியிருக்கான். ஏசப்பா கிட்ட மட்டும் அவன் சொல்லியிருக்கான், ஏசப்பா இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஆத்லெட்டாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் என்னாச்சு, ஸ்கூலில் அவங்க பிடி மாஸ்டர், உங்கள் ஸ்கூல்லலாம் பிடி மாஸ்டர் இருக்காங்களே, அந்த மாதிரி அவங்க ஸ்கூல்லையோ பிடி மாஸ்டர் இருந்தாங்க. அந்த பிடி மாஸ்டர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாராம். என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, இந்த ஒரு அத்லெட்டிக் மீட் நம்ம ஊரில் நடக்க போகுது. அதுக்கு செலக்ட் பண்ணி தானே அதில் வின் பண்ணுறவங்க தானே போய் அத்லெட்டிக் மீட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணுறதுக்கு அடுத்த வாரம் ஒரு காம்படிஷன் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசையாக இருக்கீங்களோ உங்கள் பேர் கொடுங்க. என்னை வந்து லஞ்ச் பிரேக்கில் நீங்கள் வந்து மீட் பண்ணுங்கள், நான் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடி மாஸ்டர் போயிட்டாராம். அப்போது ஜாக்குக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சான். அப்பா ஏசப்பா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு, நான் அதை நல்லா யூஸ் பண்ணி நான் வந்து நல்லா ஓடி நான் இதை ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் வந்து பயங்கர சந்தோஷமாக ஆயிடுச்சு. ஓகே சொல்லிட்டு லஞ்ச் பிரேக் வந்துச்சு. அவங்களும் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு பிடி மாஸ்டர் ரூமுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது ஜாக் கூட படித்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து அந்த ரூமில் அவங்க கூட வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அப்போவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்களா, ஏன்டா ஜாக் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போது அந்த ஜாக் வந்து ரொம்ப சந்தோஷமாக சொன்னான்னா, இல்லை நம்ம பிடி சார் வந்து ஒரு மீட் இருக்குது சொன்னார்ல, அதில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், என் பேர் கொடுக்கறதான வந்தேன் அப்படின்னு சொன்னான்னா. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். என்னடாச்சு, ஏன் சிரிக்கிறீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஜாக் கேட்கும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்களா, நீங்களா போய் வந்து வின் பண்ண போறியா, நீயே எங்களை விட
குட்டியாக இருக்க, உன் காலாக குட்டி குட்டியாக இருக்கு, நீ எப்படி இந்த கேம்லலாம் செலக்ட் ஆகி அந்த அத்லெட்டிக் மீட்லாம் நீ எப்படி போய் வின் பண்ண போகிற, நீலாம் பேர் கொடுக்க வேணாம், இப்போயே கிளம்பிடு, கிளாஸ் கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டாங்களாம். ஜாக்குக்கு எப்படி இருந்திருக்கும், மனசு கஷ்டமாக இருந்திருக்கும்ல, என்னடா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேலி பண்ணுறாங்க நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு நினச்சிருக்கும் போது கரெக்டாக பிடி மாஸ்டர் வந்துட்டாங்க. ஓகே சொல்லிட்டு இதுக்கு மேலே கிளாஸுக்கு போக முடியாது, அதனால அவன் அப்படியே நின்றுட்டு சோகமாயிடுச்சான், மனசுல சோகமாயிடுச்சான். ஓகே பிடி சார் வந்து இப்போ சொன்னாங்களா 1 வீக் டைமில் நம்ம செலெக்ஷன் நடக்கும், அதனால இந்த 1 வீக்குள்ளே நீ நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும், இந்த செலெக்ஷனில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா 1 மந்த் டைமில் அந்த ஒரிஜினல் மீட் வரும், அதில் நீங்கள் வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்களாம். அப்புறம் சொன்னாங்க அவங்க பிடி மாஸ்டர் சொன்னாங்களா, உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டுட்டு வந்து அவங்க ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து நாளைக்கு என்கிட்ட வந்து பேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே அனுப்பிச்சி விட்டாங்களா ஸ்கூலில். ஜாக்குக்கு எப்படி இருந்திருக்கோ, சோகமாக இருந்திருக்கோல, ஆரம்பத்திலே எப்படி சொல்லிட்டாங்களே, என்னோட நான் அத்லெட்டாக ஆகணும்லாம் ஆசைப்பட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டான். அப்புறம் சோகமாகவே வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டுன்னா நம்ம பேரண்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட கேட்பாங்க தானே, என்ன நீங்கள் ஸ்கூல் எப்படி இருந்துச்சு, மார்க்லாம் வந்துச்சா அப்படின்னா எனக்கு நிறைய கேள்வி கேட்பாங்களே. அதே போல் தான் ஜாக்கோட அப்பாவும் ஜாக்குக்கு பார்த்து, என்ன ஜாக் ரொம்ப சோகமாக இருக்க, டீச்சர்கிட்ட எதனா திட்டு வாங்கினியா, இல்லைன்னா விழுந்துட்டியா, இல்லை மார்க் எதுனா வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கு கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஜாக் எல்லாத்துக்கும் அப்படின்னு தலையாட்டிட்டு, இல்லைப்பா என்னோட பிடி சார் ஒரு அத்லெட்டிக் மீட் ஒன்று நம்ம ஊரில் நடக்குதுன்னு சொன்னாங்க, அதுக்கு வந்து பேர் கொடுக்க சொல்லியிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கேலி பண்ணுறாங்கப்பா, எனக்கு வந்து நான் ஷார்ட்டாக இருக்கேன், என்னால் ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேலி பண்ணுறாங்கப்பா, அதுதான்ப்பா ரொம்ப சேடாக இருக்கேன் அப்படின்னு ஜாக் சொன்னானா. அதுக்கு அவங்க அப்பா சொன்னானா, ஆமாம் ஜாக் அதெல்லாம் எதுக்கு நீ போய் பார்ட்டிசிபேட் பண்ணுற, அதெல்லாம் விடு, நீ அப்புறம் ஓடி டயர்ட் ஆகிடுவ, அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் கிளாஸ்லாம் மிஸ் பண்ணிடுவேன், இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது, நீ விட்டு வேறு எதுனா காம்படிஷன் தான் சொல்லு, அப்பா கிட்ட நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், இந்த அத்லெட்டிக் மீட் ரன்னிங் ரேஸ் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிட்டாராம். ஐயோ ஜாக்குக்கு ஒரே சோகமாயிடுச்சான், கண்ணில் ஃபுல்லாக தண்ணி நின்றுட்டு இருக்கான். என்னடா அப்பாவும் இந்த மாதிரி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உள்ள ஒரு பக்கம் என்ன பண்றதுன்னே தெரியல அவனுக்கு. ஆனா வந்து பாருங்க, ஜாக் வந்து அவங்க அப்பா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனாலும் அப்பா சொன்னது கீழ்ப்படிஞ்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? இல்லப்பா நான் கண்டிப்பா போய் ஆகணும், எனக்கு எப்படியாச்சும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு அடம்பிடிச்சிருக்கீங்களா? அடம்லாம் பிடிக்கக்கூடாது சரியா? ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து எது சொன்னாலும் நம்மளுக்கு நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க இல்லையா? அதனால அவனும் சோகமா ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டானா. அப்புறம் வந்து அவனுக்கு அழுகையா வந்துச்சான், என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டானா. ஈவினிங் வந்து எதுக்கும் அவங்க அப்பா ஜாக்கோட ரூம் கிட்ட போய் திறந்து பார்த்தா அவன் வந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தான். இந்த மாதிரி ரொம்ப சோகமா இந்த மாதிரி ஜோம் பண்ணிட்டு இருந்தானா. எஸ்ப்பா நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், என்னால் இந்த மாதிரி போக முடியலையே, சரி பரவாயில்ல எஸ்ப்பா எனக்கு எப்படியாச்சும் நல்ல ஸ்ட்ரென்த் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஜோம் பண்ணிட்டு அப்படியே சோகமாக இருந்தானா. அதை வந்து அவங்க அப்பா பார்த்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். ஐயோ நம்ம பையன் ரொம்ப ஆசைப்படுறான் போல, இதுமே நம்ம அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், சும்மா அட்லீஸ்ட் நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தோம், அவன் வின் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து ஓகே எனக்கு நாளைக்கு ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் வச்சுக்கிட்டான். டின்னர்லாம் முடிச்சுட்டு அவனும் ஜாக்கு தூங்க போயிட்டான். அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது அவன் அவசரமாக கிளம்பிட்டு இருக்கும்போது அவன் அப்பாவை கூப்பிட்டான். ஜாக் ஜாக் சீக்கிரம் ஓடிவா சீக்கிரம் ஓடிவா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கோட அப்பா கூப்பிட்டாரான். என்னப்பா அப்படின்னு ஜாக் கேட்டபோது அப்பா சொன்னாரா, நேற்று அந்த மீட்டுக்கு போனோன்னு சொன்னல, பேர் கொடுத்துரு அப்படின்னு சொன்னாராம். ஐயோ ஜாக்குக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்பா நிஜமாவா அப்படின்னு ஜாக் கேட்டானா. ஆமாம் நீ போய் கொடு, பரவாயில்ல நீ போய் பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஜாக்குக்கு ஒரே சந்தோஷம். அப்பாவை கட்டி பிடிச்சி தேங்க்யூப்பா தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாக்கா அவன் நன்றி சொன்னான். தேங்க்யூ ஏசப்பா, நேற்று நான் ஜோம் பண்ணேன், அப்போ என் ஜபத்தை கேட்டு என் அப்பா மனசில் பேசி நீங்கள் வந்து என்னை இந்த வீட்டில் போக பார்ட்டிசிபேட் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேங்க் பண்ணிட்டு
அன்னைக்கு சந்தோஷமாக ஸ்கூலுக்கும் போய் பேரும் அவங்க பிடி மாஸ்டர் கிட்ட கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்னாச்சு, அந்த 1 வீக்குள்ள அவன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க அப்பாவோட ஹெல்ப் எடுத்து பக்கத்தில் ஒரு குட்டி கிரவுண்டில் போய் அவன் நல்லா ஓடி ஃப்ரீ டைமில் அவன் நல்லா ஓடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அந்த செலெக்ஷன் மீட்காக அவன் தயாராகிட்டான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த மீட்டுமே வந்துருச்சு. அந்த மீட்டில் வந்து அவன் பார்ட்டிசிபேட் பண்ண ரெடியாக இருந்தான். அவங்க மம்மி டேடிலாம் வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து அவனை என்கரேஜ் பண்ண வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்க பிடி மாஸ்டர் இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த மாதிரி வந்திருந்தாங்களாம். ஓகேவா, இவனும் வந்து அந்த ட்ராக் இருக்குள்ள ட்ராக்ல வந்து நிறைய பேர் ஒரு 5-6 பீப்புள் கிட்ட அங்கே நிற்கலாம்ல. அந்த மாதிரி இவனுக்கோ ஒரு அலாட்டட் ட்ராக் கொடுத்துட்டு அவனும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு ஷார்ட்ஸு அதெல்லாம் போட்டு அவன் ஷூஸ்லாம் போட்டு நல்லா ரெடியாக இருந்தான். அப்போது அந்த ட்ராக்ல உட்காந்து அவங்க வந்து சொன்னாங்களாம், ஜெட் செட் கோ அப்படின்னு சொல்லிட்டுன்னு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவனை வந்து ஜாம் பண்ணிட்டு ஓடினானா. அவன் ஓடும்போது அவன் கூட இருந்தாங்கன்னா சீக்கிரம் ஃபஸ்ட்டு குடுன்னு ஓடினாங்களாம். இவன் ஓரளவுக்கு மீடியம் ஸ்பீடில் ஓடிட்டு இருந்தான். உள்ள ஜாம் பண்ணானா, ஏசப்பா எனக்கு எப்படியாச்சும் இந்த செலெக்ஷன் மீட்டில் செலக்ட் ஆனால் போதும் ஏசப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாம் பண்ணிட்டே ஓடினானா. அவன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டான், நான் வந்து யாரையும் பார்க்க மாட்டேன், என் பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்கலாம் நான் பார்க்க மாட்டேன், நான் ஜாம் பண்ணிட்டு நான் பாட்டி என் ட்ராக்கை பார்த்து நான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். லாஸ்ட்ல அந்த ஃபினிஷ் லைன் தாண்டும் போது அவன் எந்த பிளேஸ் தெரியுமா வாங்கினா, 3rd பிளேஸ் வாங்கினான். அவன் எஸ்பாட ஹெல்ப்போட அவன் சீக்கிரமா ஓடி மற்றவங்களாம் தாண்டி 3rd பிளேஸ் வந்துட்டான். சூப்பர் தானே, கை தட்டுறாங்க. ஓகே, ஸோ இதுலையுமே வந்து அவன் வின் பண்ணிட்டான். அவனுக்கு ஒரே சந்தோஷம். அப்பா அம்மாலாம் வந்து அவனை என்கரேஜ் பண்ணி சூப்பராக ஓடின ஜாக், செம்மையாக ஓடின அப்படின்லாம் சொல்லி அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க பிடி மாஸ்டரும் வந்து சூப்பராக ஓடின ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடி மாஸ்டர்லாம் வந்து கை கொடுத்தாங்க. ஜாக்கு மனசில் யோசிச்சுட்டு இருந்தானா, எஸ்ப்பா எனக்கு எப்படியோ 3rd பிளேஸ் கொடுத்துட்டாங்க, அதுவே எனக்கு போதும். ஆனால் நான் ஃபைனல்ஸுக்கு போவேனான்னு தெரியல, பரவாயில்ல. ஆனாலும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் கேலி பண்ணாங்களே அவங்களுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நான் வந்து ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணி 3rd பிளேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஓகேவா, இவன் அப்படியே வந்து ஏசப்பாக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது யாரோ பின்னாடி வந்து ஜாக்கை தட்டினாங்களாம். யார் அது, யார் நம்மளை தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா யாரோ ஒரு சார் அங்கே நின்று, நீங்கள் தான் ஜாக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் சார் நான் தான் அப்படின்னு சொன்னான். ஜாக் நீ சூப்பராக ஓடணும் ஜாக், நீ வந்து என்ன ஒரு நல்ல விஷயம்னா நீ வந்து அந்த ஃபைனல்ஸ் இருக்குல்ல, அந்த 1 மந்த் கழிச்சு நடக்க போகிற ஃபைனல்ஸில் அதை நீ வந்து டைரக்டாக செலக்ட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிட்ட வந்து சொன்னாராம். ஜாக்குக்கு ஒரே சந்தோஷம், என்ன நான் செலக்ட் ஆகிட்டேனா ஃபைனல்ஸ்க்கு? எப்படி நான் செலக்ட் பண்ணேன்? நான் சும்மா தான் ஓகே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன், 3rd பிளேஸ் தானே வாங்கியிருக்கேன், எப்படி என்ன செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நிறைய கேள்வி வந்துட்டே இருக்கு. அந்த சார் சொன்னாரா, நான் ஒரு கோச்சு, நீ உனக்கு பிரியமாக இருந்தால் என் அகாடமியில் வந்து சேர்ந்துக்கோ, நான் உனக்கு நல்லா ட்ரைனிங் கொடுக்குறேன், அந்த ஃபைனல் 1 மந்த் கழிச்சு நடக்க போகிற மீட்டில் நீ நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிட்ட சொல்லிட்டு அவர் நம்பரை கொடுத்துட்டு அந்த சார் போயிட்டாராம். ஜாக்குக்கு ஒரு பக்கம் ஒரே சந்தோஷம், ஆனால் ஒரு பக்கம் ஜாக் வருத்தமாக இருந்தானா. ஏன் வருத்தமாக இருந்தான் ஏன் தெரியுமா? அவனுக்கு குட்டி பயம் வந்துருச்சு ஜாக்குக்கு. ஐயோ, இப்போ நடந்த செலெக்ஷன் மீட்டில் கொஞ்சம் பேர் கூட தான் ஓடினேன், இப்போ வரப்போகிற மீட்டில் வந்து நிறைய பேர் வருவாங்களே, இந்த ஊரில் இருக்கிற நிறைய ஸ்கூல்ஸ்லாம் நல்லா ஓடுறவங்களாம் வருவாங்களே, என்ன பண்ணுறது? அந்த சார் கிட்ட போய் இல்லை சார் பரவாயில்ல நான் வரல சார், நான் ட்ராப் அவுட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லாமல், இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் வந்து ரொம்ப குழம்பி போயிட்டான். அப்போது சடனாக அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்ன தெரியுமா, அவங்க 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க சண்டே கிளாஸ் டீச்சர் ஒரு கதை சொன்னாங்க. என்ன கதை தெரியுமா? அது என்னன்னா, அதுதான் தாவீது கதை. நான் சொல்லிட்டேன் என்ன நடந்துச்சுன்னு. தாவீது யாருன்னா இஸ்ரவேலோட ராஜா. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தார் தெரியுமா?
அவரு மெய்ப்பரா இருந்தாரு. அவரு அவங்க அப்பாவோட கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கிறவரா இருந்தாரு. ஓகேங்களா? ஒரு ட்ரீ கடியில உட்காந்து ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணி துதிச்சுட்டு இருந்தாரு. எப்போ பார்த்தாலும் பாடிட்டே இருந்தாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. அவரு ஆடு மேய்க்கிற வேலை கொடுத்தாலும் அவர் வந்து ஃபுல்லாக சந்தோஷமா அதை வந்து நல்ல பாசிட்டிவாக அதை எடுத்து வந்து செஞ்சுட்டு இருந்தார். ஓகே, ஒரு வாட்டி என்னாச்சு, ஒரு குட்டி ஆடை ஒரு கரடி வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. என்னடா சத்தம் கேட்குது, ஆட்டுக்குட்டி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கும்போது இந்த கரடி தூக்கிட்டு போகிறத பார்த்துட்டு கரடிக்கு பின்னாடியே போயிட்டு அந்த கரடி கிட்டேருந்து கஷ்டப்பட்டு அந்த ஆட்டை தூக்கிட்டு வந்துட்டார். ஓகே, ஸோ அதுலேயும் நெசப்பா அவருக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்து அந்த ஆட்டுக்குட்டியே தூக்கிட்டு வர ஹெல்ப் பண்ணார். அதே போல் தான் இன்னொன்று வாட்டி ஒரு சிங்கம் வந்துருச்சு. சிங்கம்னா எது? சிங்கம் வந்து ஜங்கிளோட ராஜா. லயன் இஸ் த கிங் ஆஃப் த ஜங்கிள். ஓகே, அது இன்னும் எவ்வளோ கரடி விட ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்தும் தாவீது இந்த குட்டி ஆட்டை காப்பாற்றிட்டு வந்துட்டாரு. ஸோ இந்த ரெண்டுத்துமே வந்து டிஃபீட் பண்ண ஏசப்பா தாவீதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்தாரு. சரியா? அதே போல் தான் ஒரு நாள் வந்து என்னாச்சு, ஆடு மேய்க்கும் போது ஆடு மேய்ச்சிட்டு தாவீது வீட்டுக்கு வந்துட்டான். அப்போது தாவீதோட அப்பா பேர் என்ன? ஈசாய். ஜெசி தான் அவங்க அப்பா பேர். அவங்க அப்பா கூப்பிட்டு சொன்னாரா, தாவீது உங்கள் அண்ணாலாம் வந்து போரில் இருக்கார்ல, இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தருக்கும் போர் நடந்துட்டுருக்கு. அவங்க வந்து 3 அண்ணங்க வந்து அங்கே இருக்காங்க. போய் அண்ணாங்களே எப்படி இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வா. ரொம்ப நாள் ஆச்சு, அவங்க இன்னும் வீடு வரல. நான் இந்த சாப்பாடெலாம் கொடுத்து அமைக்கிறேன், பத்திரமா நீ போய் கொடுத்துட்டு அவங்களாம் எப்படி இருக்காங்க விசாரிச்சுட்டு அவங்க கிட்டேருந்து எதனா வந்து ஒரு எவிடன்ஸ் கொண்டு வா. அவங்க நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு எவிடன்ஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தாவீது வந்து அவங்க அண்ணங்களை பார்க்க அனுப்பிச்சு விட்டாரு. தாவீது கூட பிறந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? 7 பேர். 7 பேர் தாவீது கூட பிறந்தாங்க. தாவீது 8வது மகன். தாவீது தான் குட்டி பையன். ஓகேங்களா? ஸோ அவனும் வந்து சரிப்பா நான் வந்து அண்ணாங்களை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கொடுத்த திங்ஸ்லாம் எடுத்துட்டு அவன் வந்து அந்த போர் நடக்கிற இடத்துக்கு போகிறான். அப்போது என்னாச்சு, போர் நடக்கிற இடத்துக்கு போகும்போது அவங்க அண்ணாங்களாம் அங்கே அந்த ஆர்மி ட்ரெஸ்லாம் போட்டு அங்கே இருக்காங்க. அப்போ இப்போ அண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அப்பா என்னை அனுப்பிச்சி விட்டாங்க, நீங்களாம் நல்லா இருக்கீங்களா, போரில் எப்படி போகுது, ஜெயிக்கிறீங்களா, நம்ம ஜெயிக்கிறோமா, இஸ்ரவேல் வந்து ஜெயிக்கிறா அப்படின்லாம் தாவீது வந்து அவங்க அண்ணன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு லவுடு யாரோ கத்துறாங்க. என்ன சத்தம் அப்படின்னு தாவீது திரும்பி பார்க்கும்போது ஒரு பெரிய மனுஷன் இருந்தானா. அவன் எப்படி தெரியுமா இருந்தான்? 9 feet tall. நான் எவ்வளோ ஹைட் தெரியுமா? நான் வந்து 5 feet 4. அவன் என்னை விட டாலாக இருந்தான். ஓகே, நாம் வந்து இப்படி தான் பார்த்துக்கணும், அவ்வளோ டால் தான். நம்ம வீட்டில் பீரோலாம் இருக்குல்ல, பீரோலாம் எவ்வளோ பெருசாக இருக்கும்? நல்லா பெருசாக இருக்கும். இந்த பீரோ விட பல மடங்கு அந்த மனுஷன் டாலாக இருந்தான். அந்த மனுஷன் பேர் என்ன கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எஸ், வெரி குட். அந்த மனுஷன் பேர் என்னன்னா கோலியாத். கோலியாத் வந்து அங்கே நின்றுட்டு கத்திட்டு இருக்கானா, எனக்கு விரோதமாக யாரா வந்து பாருங்களேன், எனக்கு டிஃபீட் பண்ண பாருங்களேன், யாருனாலும் என்னை டிஃபீட் பண்ண பாருங்க, நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ரொம்ப பெருமையாக பேசிட்டு இஸ்ரவேலின் தேவராக தூஷிட்டு இருந்தானா. அப்போ தாவீதுக்கு கோவம் வந்துருச்சு. அவங்க இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டலாம் கேட்டானா, யார் இது, யார் இந்த மனுஷன், நம்ம தேவனை வந்து தூஷித்து கொண்டு இருக்கான், இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுக்கு ஒரே கோவம் வந்துருச்சு. அப்போ இவனை எப்படியாச்சும் வந்து டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருந்தான். இந்த கோலியாத் இருக்கான 40 நாள் வந்து இஸ்ரவேல் ஆர்மி கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கானா, இந்த மாதிரி என்னை வந்து யாரா டிஃபீட் பண்ணுங்க பார்க்கலாம், என்னை வந்து யாரா டிஃபீட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் யாருமே அவனை டிஃபீட் பண்ண முன்போலியா. ஏன்னா வந்து அவன் பெருசாக இருந்தானா, பெரிய உடம்போடு இருந்தானா. இஸ்ரவேலுக்குலாம் பயம் வந்துச்சான், ஐயோ நம்ம போன நம்ம எப்படி அவனை டிஃபீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ரொம்ப கஷ்டத்தோடு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும் போது தான் இந்த தாவீது போய் இந்த சம்பவம்லாம் நடக்குது. அப்போது தாவீது சொன்னார், நான் போய் இவனை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நாமத்தில் நான் இவனை முறியடிக்க போகிறேன், நான் இவனை டிஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுல் ராஜா கிட்ட போய் தாவீது பெர்மிஷன் கேட்குறாராம். ராஜா என்ன அனுப்புங்க,
நான் வந்து இவனை டிஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுல் ராஜா கிட்ட போய் கேட்குறாராம் தாவீது. அப்போது சவுல் ராஜா பார்த்துக்கு சொன்னாராம், தம்பி நீ குட்டியாக இருக்க, சின்ன பையனாக இருக்க, எப்படி நீ போய் இவ்வளோ பெரிய மனுஷனை டிஃபீட் பண்ண போகிற? எங்கள் சோல்ஜர்ஸில் இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களால ஒன்றுமே இவ்வளோ நாள் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தாவீது கிட்ட தாவீது சொன்னானா, ராஜா என் அப்பா எனக்கு நிறைய ஆடுகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன தெரியுமாச்சு, 2 வாட்டி ஒரு கரடி ஒரு சிங்கத்தை நான் வந்து அதை வந்து என் குட்டி ஆடெல்லாம் தூக்கிட்டு போகும்போது அதுக்கிட்ட நான் என் ஆடெல்லாம் காப்பாற்றிருக்கேன் ராஜா. எனக்கு ஏசப்பா ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காரு. அதனால எனக்கு கண்டிப்பாக தெரியும், நான் இந்த கோலியாத்தை நான் கண்டிப்பாக டிஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ராஜா ரொம்ப உறுதியாக சொல்கிறாராம். அப்படியா, சரி ஓகே. சவுல் வந்து என்ன சொன்னாரு, ஓகே நீ போ, பரவாயில்ல, நீ போய் இவ்வளோ நாள் யாருமே அவனை எதிரியாக போல, நீ போய் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்மியில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நல்ல அந்த ஃபைட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்வோர்டு, அப்புறம் அந்த ஹெல்மெட்டு, ஆமர் அதெல்லாம் போட்டு தானே ரெடியாக இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்களே, அதே மாதிரி தான் தாவீதுக்கும் ட்ரெஸ் பண்ணி விட்டாங்களாம். நீ இது இல்லாமல் நீ போய் ஃபைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதான் ட்ரெஸ் பண்ணி விட்டாங்களாம். ஆனால் பாருங்களேன், தாவீதுக்கு அந்த ட்ரெஸ்லாம் போட்டு அவன் நடக்கவே முடியல. ஏன்னா அவனுக்கு அந்த ட்ரெஸ் போட்டு பழக்கமே இல்லை. அவன் வந்து வெறும் ஆடு மேய்க்கிறவன் தானே, ஆடு மேய்க்கிறான், அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ண தேவையில்ல. ஆனால் அவன் கம்ஃபர்டபுளாகவே இல்லையா. அப்போ போய் சவுல் ராஜா கிட்ட சொன்னாரா, ராஜா எனக்கு இதெல்லாம் வேணாம் ராஜா, நான் இப்படியே நான் போகிறேன், காட் எனக்கு வந்து ஜெயத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாவீதும் போகிறான். போகிற வழியில் ஒரு ஆறு வந்து போயிட்டு இருந்துச்சான். அந்த ஆறுலேருந்து 5 கூழாங்கற்கள் எடுத்து அவன் பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டானான். அந்த 5 கூழாங்கற்கள் இந்த மாதிரி தான் இருந்துச்சான். இந்த மாதிரி 5 அவன் எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு அப்புறம் அவன் வந்து அந்த ஆடு மேய்க்கும் போது ஒரு கவன் யூஸ் பண்ணுவானான். இந்த மாதிரி ஒரு கவன், இந்த மாதிரி ஒன்று எடுத்துட்டு, இதுவும் இந்த கூழாங்கற்கள், இந்த 2 ஆயுதம் தான் அவனுக்கு இருக்கிற ஆயுதம். இது 2த்தையும் எடுத்துட்டு போய் அவன் வந்து கோலியாத்தை நோக்கி அவன் போயிட்டு இருக்கான். அந்த கோலியாத்தை அங்கே கத்திட்டே இருக்கான், என்னை யாரா டிஃபீட் பண்ண வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தாவீதும் ட்ரோ பண்ணிட்டு கோலியாத்துக்கு ஆப்போசிட்டாக போகும்போது கோலியாத் இவன் வரதை பார்த்து, என்ன நீ தான் என்னை வந்து டிஃபீட் பண்ண போறியா, ஒடி பையனாட்ட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணிட்டு இருக்கான் நான் கோலியாத் தாவீதை பார்த்துட்டு. தாவீதுக்கு ஒரே கோவம் வருது, என்ன சும்மா இவன் வந்து நம்ம தேவனை தூஷிச்சுட்டே இருக்கான். அவன் ஜோமெண்டா எஸ்பா, நான் கண்டிப்பாக நான் இப்போ இவனை வந்து டிஃபீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன எங்க தேவனை தூஷிக்கிறியா? இப்போ பார், நான் உன்னை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துல உன்னை முறியடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் தப்புவித்த என் தேவன் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியர் இடத்திலிருந்து என்னை கண்டிப்பா நான் வந்து விடுவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கோலியாத்தை நோக்கி போறான். அப்போ போகும்போது அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு கூழாங்கல் எடுக்கிறான். அப்புறம் இன்னொன்று இந்த கவர் எடுத்து கூழாங்கல் இது நடுவில் வச்சு இப்படி சுத்துறான். நான் கல் இல்லாமல் சுத்துறேன், என்ன தெரியுமா பண்ணா, வச்சு இப்படி 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 சுத்தி ஒரே போடு. இந்த பிக்சர்ல பாக்குறீங்களா, அவன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி 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 ஸ்பீடா சுத்தி இந்த கல் இருக்குல்ல, இந்த கல்லு போய் கோலியாத்தை அடிச்சிருச்சு. கோலியாத்து வந்த ஸ்பீட்ல அப்படியே டம்னு போய் பின்னாடி வந்துட்டான். அவ்வளோதான், அந்த இஸ்ரேல் ஆர்மிக்கு ஒரே சந்தோஷம், சூப்பர், நம்ம தாவீது வந்து கோலியாத்தை டிஃபீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம். எல்லாரும் வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க. சவுல் ராஜா இருக்காரு, ஐயோ ஒரே சந்தோஷமாயிடுச்சு, சூப்பர், தாவீது வந்து டிஃபீட் பண்ணிட்டான். ஏசப்பா அவனுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த் கொடுத்து வெறும் ஒரு கவனாலையோ ஒரு குட்டி கூழாங்கற்கள்னால தாவீது வந்து கோலியாத்தை முறியடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களா பேசுறாங்க. அப்போ தாவீது வந்து ரொம்ப சந்தோஷமானச்சான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இந்த ஜெயத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு.
பெலிஸ்தர் ஆர்மியும் வந்து டிஃபீட் ஆயிடுச்சு. இந்த தாவீதோட கதையை உங்க சண்டே கிளாஸ் டீச்சர்ஸும் சொல்லியிருப்பாங்க இல்லையா? தாவீதுக்கு யார் ஜெயம் கொடுத்தா? கர்த்தர் தான் ஜெயம் கொடுத்தாரு. ஆமா, இப்போ ஜாக்குக்கு என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கலாமா? ஜாக் ஞாபகம் இருக்கு தானே? ஜாக் பத்தி தானே நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, ஓகே. இப்போ ஜாக் எந்த இடத்துல இருந்தா? அந்த செலக்ட் ஆயிட்டு 3rd பிளேஸ்ல வந்து இருக்கான். அப்போ அவங்க கோச் வந்து சொல்றாரு, நீ வந்து ஃபைனல்ஸ்க்கு நீ செலக்ட் ஆயிருக்க, நீ வந்து கோச்சிங் எடுத்தினா அதுவுமே நீ செலக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாரு இல்லையா? அந்த சமயத்துல தான் ஜாக் கலங்கி போய், என்னடா இது இவ்வளோ பெரிய காம்படிஷன் அப்படி ஜெயிக்க போறா அப்படின்னு யோசிக்கும் போது தாவீதோட கதை ஜாக்குக்கு ஞாபகம் வருது. ஸோ அவன் வந்து அப்போ அந்த கதை ஞாபகம் வந்துட்டு இருந்தேன். ஜாக்குக்கு அவன் ஹார்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? இந்த குட்டி காம்படிஷன்ல ஏசப்பாவுக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. இந்த வரப்போற பெரிய காம்படிஷன்லையும் எவ்வளோ பேர் அவனுக்கு ஆப்போசிட்டா ஓடினாலும் கண்டிப்பா ஏசப்பா அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவன் அந்த காம்படிஷன் வின் பண்ணுவான்னு ஒரு தைரியம் அவனுக்கு வந்துச்சு. அவனுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் இது சொன்னா, அவங்க அப்பா அம்மா சரி நீ அந்த கோச்சிங் சென்டர்ல போய் நான் உன்னை ஜாயின் பண்ணி விடுறேன், நீ நல்லா கோச்சிங் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்ணி விட்டாங்க. 1 month சாலிடா 1 month இருந்துச்சு. நல்லா ஜாக்கு வந்து நல்லா சாப்பிட்டு தேவையான சத்தான சாப்பாடுலாம் சாப்பிட்டு நல்லா ஃபிட் ஆகி நல்லா அந்த 1 monthக்கு என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த கோச் சொல்கிறபடியே கேட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணான். ஓகேவா? ஃபைனலாக என்ன நாள் வந்துச்சு? அந்த ஃபைனல் மீட் வந்துச்சு. 1 month கழிச்சு அந்த மீட் வந்துச்சு. ஜாக்குக்கு வந்து ஒரே சந்தோஷம். நம்மளும் அப்படிதானே, எதனா ஒரு பெரிய காம்படிஷன் இல்லை வந்து எங்கன்னா போய் எதனா பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு கையோடாது காலோடாது மனசுலாம் அப்படியே டப் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக பீட் ஆகிட்டே இருக்கோம்ல, அதே மாதிரி தான் ஜாக்குக்கும் வந்து அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான். ஏசப்பா எனக்கு வந்து கண்டிப்பாக இது ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜோ பண்ணிகிட்டே இருந்தான். அப்புறம் இந்த காம்படிஷன் எங்கே தெரியுமா நடந்துச்சு? ஒரு பெரிய ஸ்டேடியம்ல நடந்துச்சு. பெரிய ஸ்டேடியம்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கிரிக்கெட் ஸ்டேடியம், அப்புறம் வந்து ஃபுட்பால் ஸ்டேடியம், அந்த மாதிரி பெருசாக இருக்கும்ல, அதே போல் தான் இந்த காம்படிஷன் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் நடந்துச்சு. அங்கே நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்களாம். எல்லாம் குட்டி 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 குட்டியாக இருந்தாங்களாம். இங்கேருந்து பார்க்கும்போது அந்த மாதிரி ஃபுல் க்ரௌடடாக இருந்துச்சு. ஒரு சேர் கூட எம்டியாகவே இல்லையா. ஸோ எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்களா, எல்லாரும் கத்திட்டு இருந்தாங்களா. அப்புறம் வந்து ஓகே, இப்போ வந்து காம்படிஷன் நடக்கிற டைம் வந்துடுச்சு. இன்னும் வந்து இப்போ வந்து என்னன்னா 200 meters ஓடணும். ஃபர்ஸ்ட்டு வந்து 100 meters சொன்னால் இப்போ வந்து 200 meters ஓடணும். ஓகே, இன்னும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணனால இவன் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கான், நான் இதுலேயும் நான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து என்னன்னா அவனோட ட்ராக்ல அவன் போய் நின்றுட்டு அன்றைக்கி என்னன்னா மத்தியானம் காம்படிஷனால ஒரே வெயில், அவனுக்கு வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சு. ஆனால் வேறு வழி இல்லை, ஓடிதான் ஆகணும். வின் பண்ணனா அந்த வெயிலுமே அவன் ஓடிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இந்த முன்னாடி காம்படிஷனில் ஹெல்ப் பண்ணீங்க, தாவீதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க, கோலியாத்தை முறியடிக்க நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க, அதே போல் அந்த ஸ்ட்ரென்த் எனக்கு இப்போமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜோ பண்ணிட்டு அவனும் வந்து அந்த ரன்னிங் பொசிஷனில் உட்காந்துட்டான். அப்புறம் வந்து அங்கே இருக்கிறவங்க செட் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்ணிட்டுன்னு இவனும் எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னன்னா 2 ரவுண்ட் ஓடணும்ல, இவன் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவாக ஓடிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்ட்டாக எண்டில் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கிட்டான். சரின்னு சொல்லிட்டு ஓடுறான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து முடிக்க போகிறான். அப்போ வந்து அந்த வெயில்னால அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாயிடுச்சு. ஏசப்பா எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, நான் இதுலேயோ எப்படியானா வின் பண்ணணும், நான் எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போகும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சான். ஐயோ இது மாதிரிலாம் நான் கீழெல்லாம் விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோம்கிட்டே அவன் போகிறான். லைனுக்கு கிட்ட வரான். லைனுக்கு கிட்ட வந்து அவன் பக்கத்தில் சுற்றி பார்க்குறான், யாருமே இல்லை. இவன் நினச்சிட்டான், ஐயோ எல்லாரும் எனக்கு முன்னாடி நடந்து ஓடி போயிட்டாங்களா, நான் தான் லாஸ்டா போச்சா, நான் அவுட் ஆகிட்டேன்னா, இந்த வெயில்னால என்னால் ஓடவே முடியல, எனக்கு காலெலாம் டயர்டாகிடுச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்பட்டுட்டே அந்த ஃபினிஷிங் லைனுக்கு போய் முடிச்சிட்டான்.
போய் முடிச்சுட்டுன்னு ஸ்டேடியமே ஏஞ்சி நின்று கை தட்டுது. என்னடா நடக்குதுங்க, ஏன் எல்லாரும் கை தட்டுறாங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, திரும்பி பார்த்தா இவனுக்கு பின்னாடி தான் எல்லாரும் ஓடிட்டு வராங்க. இவன் ஃபர்ஸ்டா ஓடிட்டான். ஏசப்பா அவனுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்து அவன் சீக்கிரமா ஓட ஏசப்பா அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஸோ இதை யார் வின்னர்? ஜாக் தான் வின்னர். இங்க பாத்தீங்களா, ஜாக் வந்து ஃபர்ஸ்டா ஓடிட்டான். அவன் நினைச்சு கூட பார்க்கல, கண்டிப்பா இந்த வெயில் நேரம் நான் தோத்துருவேன்னு தான் நினைச்சான். ஆனா பாருங்க, ஏசப்பா அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவன் வந்து ஃபர்ஸ்ட் வர ஏசப்பா கிருபை பாராட்டினாங்க. ஸ்டேடியமே நின்று சியர் பண்ணுது. அவங்க எல்லாரும் வந்து அவனை அப்ரிஷியேட் பண்றாங்க. வெரி குட் ஜாக், நல்லா ஓடின, நீ தான் இந்த மீட்டோட வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்குக்கு ஒரு பெரிய ட்ரோஃபி கொடுக்குறாங்க. அந்த ட்ரோஃபி கூட அவனால தூக்க முடியல, அவ்வளோ பெருசா இருந்துச்சு. சூப்பரா கிளிட்டர் ஆயிடுச்சு அந்த ட்ரோஃபி. அப்புறம் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து சந்தோஷத்துக்கு அளவே இல்லை, வந்து கட்டி பிடிச்சி சூப்பர் ஜாக், நல்லா பண்ணியிருக்க, நல்லா ஓடின, ஏசப்பா தான் உனக்கு ஹெல்ப் பண்ணாரு, நான் பார்த்தேன் நீ இனிஷியல் ஸ்டேஜில் டயர்ட் ஆகிட்ட, ஆனால் எங்கேருந்து உனக்கு அந்த ஸ்ட்ரென்த் வந்துச்சுன்னே தெரில, நீ லாஸ்ட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடி ஃபஸ்ட்டு வந்திருக்க, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, அவங்க கோச், அவங்க பிடி மாஸ்டர்லாம் வந்து அவனை அப்ரிஷியேட் பண்ணாங்களாம். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு வந்து வாயில சொல்ல வார்த்தையில் அவ்வளோ சந்தோஷப்பட்டான். அப்புறம் வந்து அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனால் அந்த ட்ராஃபி கொண்டு போய் அவங்க பிரின்சிபல் கிட்ட, அப்புறம் கரஸ்பாண்டன்ட் கிட்ட எல்லாம் காமிச்சாங்க. எல்லாரும் ஸ்கூலே அவனை வந்து அப்ரிஷியேட் பண்ணிச்சு. அப்புறம் அவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேலி பண்ணாங்களே, அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்களாம். சாரி ஜாக், நான் உன்னை வந்து ரொம்ப கேலி பண்ணிட்டேன், எனக்கு தெரியாமல் நான் உன்னை வந்து லோவாக பார்த்துட்டேன், சாரி என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டாராம். அப்போ தான் ஜாக்குக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சான். என்ன வசனம்? நீ கூட நீங்கள் படிச்சிங்க. ஆமாம், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஞாபகம் வந்துச்சான். அது எவ்வளோ உண்மை, கரெக்ட் தானே? ஜாக்கோட வாழ்க்கையிலையும் அப்புறம் தாவீதோட வாழ்க்கையிலையும் எவ்வளோ உண்மை. மற்றவங்களாம் அவனை வந்து நீ குட்டியாக இருக்க, உன்னால் ஓட முடியாது, நீ அவுட் ஆயிடுவ அப்படின்லாம் சொல்லி அவனோட வெளியோட அப்பியரன்ஸ் பார்த்து அவனை வந்து கேலி பண்ணாங்க. ஆனால் ஏசப்பா பாருங்க, அதெல்லாம் பார்க்கல, அவர் இருதயத்தை தான் பார்த்தாரு. ஏன் தெரியுமா? ஜாக் வந்து ஜெபம் பண்ணுற பையனா இருந்தான். அவன் வந்து எந்த சூழ்நிலைக்குள்ளே போனாலும் அவன் வந்து ஜெபம் பண்ணான், ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணான். எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் ஜெபம் பண்ணான், அந்த காரியம் முடிச்சிட்டோன்னா ஜெபம் பண்ணான். அப்படி தானே? அவன் ஹாப்பியாக இருக்கும்போது மட்டும் ஏசப்பா அவன் வந்து ஏசப்பாவை தேடல, அவன் சோகமாக இருந்த டைம்லையும் ஏசப்பாவை தேடினான். அதனால ஏசப்பாவை இருதயத்தை பார்த்தாரு. அதே போலதான் தாவீது பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஆடு மேய்க்கும் போது சும்மா தானே இருந்திருப்பான். அவங்க ஆடுகள்லாம் மேய்க்கும் போது பக்கத்தில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் பேசியிருக்கலாம். ஆனால் தாவீது என்ன பண்ணாரா, துதிச்சு காடை ப்ரைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம பைபிளையோ பார்க்குறோம்ல, சங்கீதம் நிறைய அவர் எழுதியிருக்காரு தானே, ஃபியூச்சரில் அந்த மாதிரி அவர் நிறைய சங்கீதம் பாடி அவர் எழுதியிருக்காரு. ஸோ தாவீதும் வந்து ஏசப்பாவை துதிச்சு பாடிட்டு இருந்தாரு. தாவீதுக்கு ஏசப்பா மேலே ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. என் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வைராக்கியம் பண்ணான். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படிதல். அவங்க அப்பாவுக்கு தாவீது கீழ்ப்படிஞ்ச, அவங்க அப்பா சொன்னார்ல, நீ போய் உன் அண்ணா பார்த்துட்டு வா அப்படின்னு, உடனே ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவன் அண்ணா பார்த்துட்டு வந்தாங்க. அவனுக்கு கொடுத்த வேலையில அவன் உண்மையாக இருந்தான். அவனுக்கு வந்து ஆடு மேய்க்கிற வேலை கொடுத்தாலும் அவங்க பாருங்களேன், அவங்க மற்ற பிரதர்ஸ்லாம் வந்து ஆர்மியில் இருந்தாங்க, இவனுக்கு ஆடு மேய்க்கிற வேலை கொடுத்தாலும் அதை வந்து அவன் உண்மையாக செஞ்சான். அதே போலதான் ஜாக்கும் அவங்க அப்பா வந்து அந்த காம்படிஷனுக்கு போவேனா அப்படின்னு சொல்லும் போது, சரிப்பா நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு கீழ்ப்படிஞ்சான். அவங்க அப்பா திருப்பி நீ வந்து போ அப்படின்னு சொல்லும் போது அவன் ஓகே சொன்னான். அவன் சொல்லியிருக்கலாம்ல, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஓகே சொல்ல, நான் அதனால இப்போ நான் போக மாட்டேன் அப்படின்னு அவன் அடம் பிடிச்சிருக்கலாம். ஆனால் பாருங்களேன், அவன் அடம் பிடிக்கவே இல்லை, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்பட்டான். அதே போலதான் நம்மளும் ஏசப்பாக்கு பிரியமா நடந்தாதான் அவருக்கு நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்பாரு. ஓகேங்களா? அப்போ இந்த வசனம் நம்ம இன்னைக்கு மனப்பாட வசனத்துல படிச்ச மாதிரி, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கரெக்ட் தானே? ஓகே, இதே போல நம்ம தாவீது வாழ்க்கையிலும் ஜாக்கோட வாழ்க்கையிலும் சொன்ன அவங்க கிட்ட இருந்த நல்ல குணங்களை நம்மளும் அதை ஃபாலோ பண்ணாமா? நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? சரி, இப்போ நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டா?
எல்லாம் முட்டி போட்டுக்கிறீங்களா? கண்ணை மூடி கை கூப்பி சொன்னா ஏசுப்பா இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த 4th day VBSல நாங்கள் பார்த்த இந்த கதைக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த ஜாக் போலவும் தாவீது போலவும் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நாங்கள் நடக்க உதவி செய்யுங்க. எங்கள் பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. உங்களை நேசிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்போ இந்த மாதிரிலாம் நாங்கள் செஞ்சாதான் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீங்க. எங்களுக்கு எல்லா விதத்துலையும் எல்லா காரியத்திலும் நீங்கள் ஜெயம் கொடுக்குற தேவனாக இருக்கீங்க. அதே போல் எங்களுக்கு உதவி செய்ய போறீங்க. அதுக்காக நன்றி ஏசப்பா. இந்த மனப்பாட வசனத்தின்படி நீங்கள் எங்கள் இருதயத்தை தான் பார்க்குறீங்க. அதனால நாங்கள் உங்களுக்கு பிரியமாக நடக்க செய்ய உதவி செய்யுங்க. நீங்கள் அப்படியே செய்ய போகிற தயவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சது தானே? இந்த ஸ்டோரியை மறந்துடாதீங்க. ஜாக்கியை மறக்கக்கூடாது, தாவீதையும் மறக்கக்கூடாது. ஓகேவா? God bless you. சூப்பரான ஸ்டோரி கேட்டோம் இல்லைங்களா? நீங்களும் தாவீத போல ஜாக்க போல ஏசப்பாவை நேசிக்கிறவங்களா இருங்க, சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பார்க்க போறோம். ஏஞ்சல் அக்கா நமக்கு டெய்லியும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் சொல்லி தந்தாங்க இல்லைங்களா? இன்னைக்கும் நம்ம ஏஞ்சல் அக்கா செம்மையான ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் சொல்லி தர போறாங்க. நீங்க உங்க ப்ராப்பர்ட்டிஸோட ரெடியா இருக்கீங்க தானே? ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பார்க்கலாங்களா? Praise Lord. இன்னைக்கு 4th day VBSல உங்களை திரும்ப சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என் கூட ஜோயல் அண்ணா இருக்காங்க. ஹாய் ஜோயல். ஹாய் சூப்பர். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேட்கலாம் அண்ணா கிட்ட. நான் சொன்ன கதையை அண்ணா கவனிச்சாங்களான்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே ஜோயல். ஃபர்ஸ்ட் என்ன கேள்வினா, நான் இன்னைக்கு யார் பற்றி எந்த குட்டி பையனை பற்றி நான் கதை சொன்னேன்? ஜாக் பத்தி நீங்க கரெக்டா? ஜாக் பற்றி தானே நான் சொன்னேன். ஓகே சூப்பர் ஜாக். ஓகே இன்னொன்று கேள்வி என்னன்னா, நான் ஒருத்தவங்க ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்கன்னு சொன்னல, யார் அது? உசைன் போல்ட். உசைன் போல்ட்டா? கரெக்டா? இல்லையே, வேற யாரோ தான் சொன்னேன் நான். அவர் அப்படியா? ஓகே அவங்கள சொல்கிறாங்க கரெக்டா அப்படின்னு. சரி ஓகே சூப்பர். கை தட்டலாமான்னாங்க. இன்னொன்று கேள்வி வந்து, அவர் எவ்வளோ ஹவர்ஸில் ஓடினார்? அவர் ஹவர்ஸ்ல ஓடுறா? பின்ன செகண்ட்ஸ்ல. அப்படியா? செகண்ட்ஸ்ல ஓடினாரு. சரி எவ்வளோ செகண்ட்? 9.5 செகண்ட்ஸ். ஆமா, அவரு 9.58 செகண்ட்ஸ்ல 100 மீட்டர்ஸை ஃபாஸ்டா ஓடிட்டார். ஓகே சூப்பர். ஓகே வெரி குட் ஜோய். நல்லா ஆன்சர் பண்ண. நீ நல்லா கவனிச்சேன்னு எனக்கு இதுலேருந்து தெரியும். இன்னைக்கு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா ரிஸ்ட் பேண்ட் செய்ய போறோம். எதுல செய்ய போறோம்? பேப்பர்ல செய்ய போறோம். பேப்பர், சார்ட் பேப்பர், கலர் பேப்பர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம ரிஸ்ட் பேண்ட் செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். சார்ட் பேப்பர், கலர் பேப்பர்ஸ், ஸ்கேல், பென்சில், சிசர்ஸ், க்ளூ, ஸ்கெட்சஸ். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கலர் பேப்பர்ஸ் எடுத்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது நல்லா லாங்காக இருக்கணும். இந்த ரெக்டாங்கிள் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். சரியா? இந்த ரெக்டாங்கிள் ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிள் வச்சு நம்ம என்ன செய்யலான்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த ஆரஞ்சு ரெக்டாங்கிள் ஒன்றுக்கு, இந்த பிங்க் ரெக்டாங்கிள் எனக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இது என்ன செய்ய போகிறோம்னா ஃப்ரில் ஃபோல்டு செய்ய போகிறோம். ஃப்ரில் ஃபோல்டுனா என்னது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இது நம்ம ஃப்ளாட்டாக வச்சுக்கலாம். ஃப்ளாட்டாக வச்சு கொஞ்சம் கீழே குட்டியாக ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பிக்கோ. நம்ம இங்கே ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக இன்னொன்று வாட்டி இங்கே பின்னாடி சைடு ஃபோல்ட் பண்ணணும். திருப்பி இந்த ஷீட்டை திருப்பிட்டு இன்னொன்று வாட்டி இங்கே ஃபோல்ட் பண்ணணும். அதே போல் இந்த ஷீட் ஃபுல்லாக நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ நம்ம இப்படி ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு இப்படி வரும். இது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணும்போது இப்படி வரும். சரிங்களா? இந்த காமிச்சோ. ஓகே, எந்தானாலும் சேமாக வந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை நடுவில் ஹாஃபாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபோல்ட் பண்ணிட்டோமா?
திரும்பி அதர் சைடு நம்ம இந்த ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணோம். இப்போ நம்ம அதர் சைடை திரும்பியும் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபோல்ட் பண்ணிட்டோமா? இப்போ அடுத்தது என்ன செய்யணும்னா இந்த எண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ட்ஸை நம்ம இப்படி ஸ்டிக் பண்ணிக்கணும். சரியா, நம்ம ஸ்டிக் பண்ணலாமா? பண்ணலாம். ஃபெவிஸ்டிக் எடுத்துட்டு இந்த எண்ட்ஸை நம்ம ஸ்டிக் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா நீயும் ஸ்டிக் பண்ணு. சரி. இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஸ்டிக் பண்ணணும். அதே போல் ஒரு எண்டு ஸ்டிக் பண்ணிட்டோம், அடுத்த எண்டுமே இப்படி ஸ்டிக் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்டிக் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி வரும், இந்த மாதிரி சர்க்குலராக இந்த ஃபில் மாதிரி வரும். சரிங்களா? நான் அடுத்த எண்டை ஸ்டிக் பண்ணுறேன். ஸ்டிக் பண்ணணும். இதனால டைட்டா பிடிச்சுக்கோங்க, அப்பதான் சீக்கிரம் ஓடும். ஓகே, இப்போ இங்க கொஞ்சம் நடுவில் வந்து இது வந்துடுறதுனால இங்கேயுமே நான் ப்ளூ அப்ளை பண்றேன். ரெண்டு சைடுமே போடணுமாக்கா? ஆமா, ரெண்டு சைடுமே ஸ்டிக் பண்ணணும். ஓகேங்களா? நீ பண்ணிட்டியா? பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது இந்த மாதிரி வரும். சரிங்களா? இதை நம்ம பக்கத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு சார்ட் பேப்பர்ல, திக்கான சார்ட் பேப்பர்ல நான் இன்னொரு ரெக்டாங்கிள் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ரெக்டாங்கிள் எதுக்குன்னா, இந்த ரெக்டாங்கிள் என் கையில வச்சு மெஷர் பண்ணிக்கணும். கரெக்டா இருக்கா? குட்டியா, ரொம்ப குட்டியா கட் பண்ணாதீங்க. கரெக்டா உங்க ரிஸ்ட்டுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நீங்க ஒரு ரெக்டாங்கிள் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த எண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டு எண்ட்ஸ்ல இங்க மட்டும் ஒரு லைன் வரையணும். ஃபுல்லா வரையக்கூடாது, ஒரு 3/4 கிட்ட லைன் வரையணும். ஓகே, அதே போல இந்த சைடு இங்க வரையாம இதுக்கு ஆப்போசிட்ல வரையணும். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த இதை திருப்பிட்டு இங்க வரைஞ்ச மாதிரி இங்கேயும் வரைய போறேன். ஒரு லைன் வரைய போறேன். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துட்டு ஃபுல்லா லைன் கிளிக்காம ஒரு 3/4 மட்டும் லைன் வரையணும். அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பிட்டு இந்த சைடு லெஃப்ட் சைடுல ஒரு லைன் வரையணும். ஃபுல்லா வரையக்கூடாது, 3/4 வரைக்கும் லைன் வரையணும். இதை நான் என்ன செய்ய போறேன், சிசர் எடுத்து ஃபுல்லா கட் பண்ணக்கூடாது, அந்த லைன் நான் எவ்வளோ வரைஞ்சிருக்கணும் அது வரைக்கும் நான் கட் பண்ண போறேன். ஸோ இது இப்படி ஓப்பன் பண்ணலாம் நம்ம. அதே மாதிரி இந்த லைனுமே நான் கட் பண்ண போறேன். கட் பண்ணனா இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இங்க இது ஓப்பன் ஆகுது, இங்க கீழே ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சுச்சா நான் சொன்னதை? ஓகே, இதை நான் என்ன செய்ய போறேன், ஜோல் உன் கை காமிச்சோல். இதை வந்து நான் இப்படி போட்டு இங்க பாத்தீங்களா, இப்போ இது ரெண்டு சைட்ஸ் கிட்ட வந்துருச்சா, இதுக்குள்ள நான் இப்படி இன்சர்ட் பண்ணா அது ஸ்ட்ராங்கா நின்னுக்கும். கீழே வந்து அது பிரியாம இந்த மாதிரி நிற்கும். சரிங்களா? அதுக்கு தான் நான் இதை இன்சர்ட் பண்ணேன். என்ன பண்ணேன், இதை வந்து கை உள்ள போட்டு இந்த ரெண்டு எண்ட்ஸையும் நான் இப்படி ஜாயின் பண்ணிட்டேன். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் இதை எடுத்துட்டு இப்போ நம்ம இதை ஃபில் பண்ணோம் இல்லைங்களா, இந்த ஃபில் பண்ணதை நான் இப்போ நடுவில் ஸ்டிக் பண்ண போறேன். ஸ்டிக் பண்ணலாமா? ஓகே, நடுவில் நம்ம ஸ்டிக் பண்ணணும். ஸ்டிக் பண்ணிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அடுத்தது இதுக்குள்ள இப்போ
ஏஎம்சி ஃபேமிலியோட ஃபேவரட் வசனம் என்னது? ஜீசஸ் இஸ் ஏபிள். அதை நான் வந்து இதில் எழுதியிருக்கேன். ஓகே, இதை நான் என்ன செய்ய போறேன்னா இந்த ஃப்ரில்லுக்கு மேலே இப்படி போட்ட போறேன். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஷேப்போட கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் விருப்பப்படுறீங்களோ அந்த ஷேப்பை நீங்கள் கட் பண்ணிட்டு அதுக்குள்ள ஜீசஸ் இஸ் ஏபிள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஸ்டிக் பண்ண போறேன். ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டிக் பண்ணிட்டு இங்க நம்மளோட ரிஸ்ட் பேண்ட் ரெடி. இப்போ நான் இதை கொஞ்சம் டிசைன் பண்ண போறேன். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அந்த டிசைனை நீங்கள் இப்படி செஞ்சுட்டு இப்போ நான் அண்ணா கையில் மாட்டி விடுறேன். ஸோ அது இப்படி கையில் மாட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கவா? இப்போ இந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட் ரிஸ்ட் பேண்ட் நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஒன்று வந்து பெருசாக இருக்குது, ஒன்று வந்து பிளெயின் கலர்ஸில் இருக்குது. நம்ம செஞ்சது கலர் கலராக செஞ்சுருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எந்த ஷேப்னா இதுக்குள்ளே எழுதி எந்த ஷேப்னா இதை வரைஞ்சி அதுக்குள்ளே ஜீசஸ் இஸ் ஏபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை ஹாப்பியாக கையில் மாட்டிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்க, அழகா இருக்கா? சூப்பராக இருக்கா? நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்க்குறீங்களா? செஞ்சுட்டு எல்லாரும் கையில போட்டுக்கணும். சர்ச்சுக்கு வரும்போது நீங்க இதை கொண்டு வரணும். ஓகேவா? உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா ஜோயல்? ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நீ கண்டிப்பா வீட்ல செய்வியா? ஓகே, நாளைக்கு இன்னொரு ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்கிறேன். பாய். இங்க பாத்தீங்களா, நானும் ஒரு ரிஸ்ட் பேண்ட் செஞ்சிருக்கேன். நீங்களும் இதை கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ விபிஎஸோட முடிவுக்கு வந்துட்டோம். நமக்காக நம்ம கீதா ஆண்டி வந்து ப்ரேயர் பண்ண போறாங்க. நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாங்களா? ஹாய் செல்ல குழந்தைங்களா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? 4 நாளாக தொடர்ந்து உங்களுக்கு நிறையா கதைகள், பாடல்கள், நிறையா கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்களா? உங்களுக்கு கிராஃப்ட் ஒர்க் கூட சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்களா? எல்லாம் செஞ்சு பார்த்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். கேட்ட வசனத்தெல்லாம் நல்லா மனசில் வைங்க. இப்போ உங்களுக்கு நல்ல லீவ் இருக்குது. இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க. நம்ம சீக்கிரமாக நம்ம சபையை திறந்ததும் சண்டே கிளாஸ் ஆரம்பித்ததும் நீங்கள் படித்தது கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் நீங்கள் சபையில் வந்து சொல்லி எல்லாரும் உங்களை பாராட்டும்படி நீங்கள் எல்லாம் நல்லா அழகாக எல்லா வசனங்களும் மனப்பாடமாக சொல்லணும். பாடலை நல்லா பாடி காமிக்கணும். சரியா? அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்கள் வருங்காலத்துக்கு அதுதான் நல்ல ஆசீர்வாதம். சரியா? இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஓகே, எல்லாம் கண்ணை முடிக்கங்க. எல்லாம் முழங்கால் பண்ணிட்டீங்களா? நல்ல பிள்ளைங்க. ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை வேளையிலோ எங்களுடைய சபையின் எல்லா சின்ன பிள்ளைகளுக்காய் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளாய், கேட்கிற வசனத்திலே, பாடுகிற பாடல்களிலே அப்பா உம்மை துதிக்கிற பிள்ளைகளாய், நல்ல வசனங்களை கர்த்தாவே தியானிக்கிற பிள்ளைகளாய், சிறு பிராயத்திலிருந்து எங்கள் பிள்ளைகள் கர்த்தாவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலோ ஆண்டவரே கர்த்தாவே ஞானத்திலும் கிருபையிலும் வளரத்தக்கதாய் தகப்பனே நீர் அனுகிரகம் கிருபையும் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் சபைக்கும் சங்கத்துக்கும் ஆண்டவரே படிக்கிற ஸ்தலத்திலும் ஆசீர்வாதமாய் காணப்பட, பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் கர்த்தாவே நல்ல பிள்ளைகளாய், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர்தாமே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. ஓகே, நல்ல பிள்ளைங்க நல்ல எல்லா வசனத்தையும் மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டு வர நாட்களில் நீங்கள் சபையில் நல்ல எல்லாரும் தைரியமாக நல்ல பாடல்களை பாடணும், நல்ல வசனங்களை சொல்லணும். சரியா? ஓகே, காட் பிளஸ் யூ. ஆமேன்.